Very pleasant vanakkam to everyone present in this session. In this session, I will talk about the factors affecting velocity of sound. Factors means காரணிகள். affectingனா பாதிக்கிறது. velocity of sound அப்படின்னா சத்தம் அப்படின்ற ஒலியோட திசை வேகம். factors affecting velocity of sound அப்படின்னா ஒலியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். In the case of solids, the elastic properties and the density of the solids affect the velocity of sound waves. Any guesses? In previous class, they will talk about only the elastic nature of the material medium, but here they are telling about the density of the solids. Already I said it, no? Yes. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், முன்னாடி மீட்சியல் பண்பு பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஆனால் பருப்பொருளோட அடர்த்தியும் திசைவேகத்தை பாதிக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் பாருங்கள் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. எஸ், இன் தி கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னா திண்ம பொருட்களில் தி எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் மீட்சியல் பண்புகள் அண்ட் தி டென்சிட்டி ஆஃப் தி சாலிட்ஸ் திண்ம பொருட்களோட அடர்த்தி அஃபெக்ட்ஸ் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். சத்தம் அப்படிங்கிற ஒலி அலைகளோட திசைவேகத்தை பாதிக்கும். இன் தி கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் தி எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தி டென்சிட்டி ஆஃப் தி சாலிட்ஸ் அஃபெக்ட் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். திடப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஒலி செல்லும்போது அதன் மீட்சி பண்பு மற்றும் அடர்த்தி ஆகியவை ஒலியோட திசைவேகத்தை பாதிக்கும். Elastic property of solids is characterized by their elastic moduli. Elastic property na மீட்சியல் பண்பு, of solids na திண்மங்களின் மீட்சியல் பண்பு, characterized அப்படின்னா குறிப்பிடுறது, by their elastic moduli அப்படின்னு அர்த்தம். மீட்சி குணகம் மூலம் குறிப்பிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. Elastic property of solids is characterized by their elastic moduli. திண்ம பொருட்களோட மீட்சி பண்பு அப்படிங்கிறது அதனோட மீட்சி குணகத்தால் குறிப்பிடப்படுது. The speed of sound is directly proportional to the square root of the elastic modulus and inversely proportional to the square root of the density. என்னது? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் v is directly proportional to square root of the modulus of elasticity. For example, modulus of elasticity ன்னு எடுத்துக்கலாம். And inversely proportional to square root of their density. இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எலாஸ்டிசிட்டியை நம்ம மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை இ அப்படின்னும் டென்சிட்டியை டின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்படின்னா தி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி எலாஸ்டிக் மாடுலஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி டென்சிட்டி. அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா என்னது? ஒலியோட வேகம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூனா நேர்விகிதத்தில் இருக்கும். எதுக்கு? தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எலாஸ்டிக் மாடுலஸ். அந்த ஒலியோட திசைவேகம் மீட்சி குணகத்தோட இருமடி மூலத்துக்கு நேர்த்தகவில் இருக்குது. மீட்சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி எலாஸ்டிக் மாடுலஸ் அப்படின்னா மீட்சி குணகத்தோட இருமடி மூலம்னு அர்த்தம். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா எதிர்விகிதம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி டென்சிட்டி அடர்த்தியோட இருமடி மூலம்.
கரெக்டுங்களா? The speed of sound is directly proportional to the square root of the elastic modulus and inversely proportional to the square root of the density. ஒளியோட திசைவேகம் அப்படிங்கிறது மீட்சி குணகத்தோட இருமடி மூலத்துக்கு நேர்த்தகவிலும் அடர்த்தியோட இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவிலும் அமையும். Thus, the velocity of sound in solids decreases as the density increases. Density increase ஆகும்போது velocity of sound என்ன ஆகுது? decrease ஆகுது சொல்கிறாங்க. Whereas the velocity of sound increases when the elasticity of the material increases. Density inversely proportional னால velocity is inversely proportional to square root of densityங்கிறதுனால density increase ஆச்சு அப்படின்னா velocity decrease ஆகும். இதுவே velocity is directly proportional to elastic modulusங்கிறதுனால elastic modulus increase ஆச்சு அப்படின்னா velocity increase ஆகும். Thus, the velocity of sound in solids decreases as the density increases, whereas the velocity of sound increases when the elasticity of the material increases. எனவே அடர்த்தி அதிகமாகும்போது ஒளியோட திசைவேகம் குறையும், மீட்சி பண்பு அதிகமாகும்போது ஒளியோட திசைவேகம் அதிகரிக்கும். In the case of gases, the following factors affect the velocity of sound waves. வாயுக்களை பொறுத்த வரைக்கும் கீழ்கண்ட காரணிகள் சத்தம் அப்படிங்கிற ஒளி அலையோட திசைவேகத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து கவனிங்க. ஓகே. Factors affecting the velocity of sound in gases. வாயுக்களில் ஒளியோட திசைவேகத்தை எந்தெந்த காரணிகள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். First factor, effect of density. Sorry for the inconvenience. Effect of density அப்படின்னா அடர்த்தியோட விளைவு. The velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of the gas. Velocity of sound அப்படின்னா ஒளியின் திசைவேகம். A gas அப்படின்னா வாயுக்களில் is inversely proportional to எதிர் விகிதத்தில். எதுக்கு? To the square root of the density of the gas. அடர்த்தியோட இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். அதாவது velocity is inversely proportional to 1/root of d அப்படின்னா அதுக்கு அர்த்தம். வாயுக்களில் ஒளியோட திசைவேகம் அதனோட அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். இங்கே கொடுத்துருக்கிறது கரெக்டாக இந்த எக்ஸ்பிரஷனே. இங்கே பாருங்கள். V is directly proportional to root 1/root of d. 1க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஏகனே 1க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். V is directly proportional to 1/root of d. 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் கிடைக்கும். அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே. Hence, the velocity decreases as the density of the gas increases. இதனால் இங்கே பாருங்கள், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறதுனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்? எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது. அதுவே வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும் எப்போ அப்படின்னா டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது. Isn't it? Yes. Next factor, effect of temperature. வெப்பநிலையோட விளைவு அப்படின்னு என்ன அர்த்தம்? வாயுக்களில் ஒளியின் திசைவேகத்தை வெப்பநிலை எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்னு அர்த்தம்.
the velocity of sound in a gas is directly proportional to the square root of its temperature. velocity of sound அப்படின்னா சத்தம்ங்கிற ஒளியோட திசைவேகம். in a gas அப்படின்னா வாயுக்களில். is directly proportional to the square root of temperature அப்படின்னா வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்போது V is directly proportional to root of T. கரெக்டா? The velocity of sound in a gas is directly proportional to the square root of its temperature. வாயுக்களில் ஒளியின் திசைவேகம் அதனோட வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் அமையும். The velocity of sound in a gas increases with the increase in temperature. அதான் இங்கே எழுதியிருக்காங்க. V is directly proportional to root of T. அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு த்ரூ தட் கேஸஸ் டிக்ரீஸ் ஆகும். எஸ், ஓகே. வெலாசிட்டி at temperature T is given by the following equation. Tங்கிற டெம்பரேச்சரில் வெலாசிட்டி T அப்படிங்கிற வெப்பநிலையில் சத்தம் அப்படிங்கிற ஒளி அலையோட திசைவேகம் வாயுக்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சமன்பாட்டின் மூலம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது Vt is equal to V0 plus 0.61 T மீட்டர் செகண்ட் பவர் -1. திசைவேகத்தோட எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர் வினாடி பவர் -1. அதான் அங்கே எழுதியிருக்கும். SI unit of velocity meter second power -1. Vt is equal to V0 plus 0.61 T meter second power -1 அப்படிங்கிறத டெரைவ் பண்ணுறதுக்கு ஒரு லென்த்தி ப்ராசஸ் இருக்குது. இந்த டெரிவேஷன் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், ஹையர் கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே V0 அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் த்ரூ ஏர் மீடியம் 340 மீட்டர் செகண்ட் பவர் -1ன்னு நம்ம டிஃப்ரென்ஸில் படிச்சிருக்கோம். ஓகே, ஃபைன். Here V0 is the velocity of sound in the gas at a 0 degree Celsius. 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒளியோட திசைவேகம் தான் யார்? V0. காற்றில் ஒளியின் திசைவேகம்னு சொல்லிக்கலாம். ஃபார் ஏர் V0 இஸ் அங்கே சொல்லியிருக்காங்க பாரு. V0 இஸ் ஈக்குவல் டு 331 மீட்டர் செகண்ட் பவர் -1. டிஃப்ரென்ஸில் 340ன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? காற்றில் ஒளியின் திசைவேகம் 331 மீட்டர் செகண்ட் பவர் -1ன்னு சொல்லியிருக்கிறாங்க. Hence, the velocity of sound changes by 0.61 meter second power -1 when the temperature changes by 1 degree Celsius. முன்னாடி குறிப்பிட்ட அந்த சமன்பாட்டிலிருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகும் போதும் திசைவேகம் 0.61 மீட்டர் செகண்ட் பவர் -1ங்கிற அளவில் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. எஃபெக்ட்னா விளைவு. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னது? ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம். ஏர் ட்ரையாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது வெதர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த ஈரப்பதம். எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஒப்புமை ஈரப்பதத்தோட விளைவு எந்த மாதிரி வாயுக்களில் ஒளியோட திசைவேகத்தை பாதிக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். when humidity increases the speed of sound increases. humidity ஈரப்பதம் அதிகமாகும் போது ஒளியோட திசைவேகமும் அதிகமாகுது. இதை எங்கேயாவது நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? வெயில் காலம் மழைக்காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வெயில் காலத்தில் எங்கேயாவது ஒரு திருவிழா நடக்குது, பாட்டு பாடுது அப்படின்னா
அது எந்த அளவுக்கு தெளிவாக கேட்குது அப்படின்னு கருத்தில் வச்சுக்கிறோம். அதே மழை காலத்தில் அதே 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அதே பாட்டு பாடும்போது எந்த ஒலி வந்து தெளிவாக கேட்கும் நமக்கு? வெயில் காலத்துலையா மழை காலத்துலையா? ரொம்ப சரியாக சொன்னீங்க. மழை காலத்தில் தான் நமக்கு என்ன ஆகும்? ஒளியோட திசைவேகம் அதிகமாக இருக்கும், நீண்ட நெடு தூரம் வந்து வேகமாக பரவும், ஒரு தெளிவும் இருக்கும். மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாட்டு கேட்குறதுக்கும் வெயில் காலத்தில் பாட்டு கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது ஈரப்பதம் அதிகமாகும்போது நமக்கு ஒளியோட திசைவேகமும் அதிகமாகிறதுனால தான் அந்த வெயில் காலத்தை விட மழை காலத்தில் நமக்கு வேகமாகவும் தெளிவாகவும் பாட்டு கேட்குது. கரெக்டா? when humidity increases the speed of sound increases. that is why you can hear sound from longer distances clearly during rainy seasons. அவங்களே சொல்லிட்டாங்களா மழை காலத்தில், அதனால தான் தொலைதூரத்தில் இருந்து கூட பாட்டை நம்மளால் தெளிவாக கேட்க முடியுது. எஸ், the speed of sound waves in different media are given in this table அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் தி மீடியம் சாலிடு. நேம் ஆஃப் தி மீடியம் காப்பருக்கு பார்த்தீங்கன்னா திசைவேகம் 5010 மீட்டர் வினாடி பவர் -1. அயன்னா இரும்போட வெலாசிட்டி என்னது? திசைவேகம் 5950. அலுமினியம் அப்படின்னா 6420 மீட்டர் செகண்ட் பவர் -1ன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து கவனிங்க, லிக்விட்ஸில் கெரோசின் அப்படின்னா என்னது? மண்ணெண்ணெய், சீமெண்ணெய் 1324 மீட்டர் செகண்ட் பவர் -1. அதுவே வாட்டர் நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1493 மீட்டர் செகண்ட் பவர் -1. அதுவே சீ வாட்டர் கடல் தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1533 மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படின்னு சொல்லி இருக்குது. கேஸ் வாயு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர் அட் 0 டிகிரி செல்சியஸ், காற்று 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது 331 மீட்டர் செகண்ட் பவர் -1. அதுவே காற்று ஏர் அட் 20 டிகிரி செல்சியஸ், காற்று 20 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது 343 மீட்டர் செகண்ட் பவர் -1. இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா திண்மம், திரவம், வாயு இந்த 3 விதமான பருப்பொருட்களில் ஒரு 3 பொருட்களை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதனோட திசைவேகம், அதில் வந்து ஒளியோட திசைவேகம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சி நமக்கு அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கா? All of you understand well in today topics? Okay, good. Thank you for listening, students.